வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று புதுடெல்லியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் மூலமான ஆதி கர்மயோகி இயக்கத்தின் கீழ் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது இந்திய துறைமுகங்கள் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மின்தூக்கி உற்பத்தியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் மேம்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தற்போது நாட்டின் மொத்த மின்தூக்கி உற்பத்தியில் 1/3 பகுதி தமிழகத்தில் தயாரிக்கப்படுவதாக சென்னையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 4 கையடக்க எக்ஸ்ரே உபகரணங்களை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். அப்போது அரசு கொறடா திரு ஆறுமுகம் உடனிருந்தார். புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சோரானா பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு ஜான்குமார், மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தீப்பாய்ந்தான், திரு ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக IAS அதிகாரி திரு ரவி பிரகாஷ் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். காரைக்கால் மாவட்டம் குறித்து தமக்கு ஏற்கனவே ஓரளவு புரிதல் உண்டு என்றும் மாவட்டத்தின் குறைகளை கண்டறிந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.